ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல வந்து என்னோட ஜூனியர் ஒரு பையன் வந்து இந்த கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங்க்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டான். அதனாலதான் வந்து ஒரு வீடியோவாவே பண்ணிடலான்னு இந்த டாபிக்ல வந்து நான் பண்றேன். நம்ம ஜென்ரலா என்ன நினைப்போம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கும் கோடிங்கும் ஒண்ணு அப்படின்னு தான் நினைப்போம். ரெண்டுமே சேமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்போம். பட் ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ப்ரோக்ராமிங்கிறது வேற, கோடிங்கிறது வந்து வேற. இந்த ரெண்டு விஷயத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட். அதுக்குள்ள வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அது வந்து தமிழ்நாடோட கேபிட்டல். பட் தமிழ்நாடுங்கிறது ஓவராலா சென்னை மட்டும் சேர்ந்தது இல்ல. திருப்பூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், கோயம்புத்தூர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஈரோடுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததுதான் வந்து தமிழ்நாடு. பட் இப்ப இந்த சென்னைங்கிற ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்னைங்கிற டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கக்கூடிய கிண்டிங்கிற ஏரியா, கோட்டூர்புரம்ங்கிற ஏரியா, அதே மாதிரி அடையாறுங்கிற ஏரியா, இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளதான் வரும். இதே மாதிரி கோடிங் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங்கோட ஒரு சப் கான்செப்ட். இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட். அதுக்குள்ள கோடிங் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சப் கான்செப்ட் இருக்கு. அப்போ இந்த கோடிங்ல இருக்கிற எல்லா விஷயமுமே ப்ரோக்ராமிங்குள்ள வந்துடும். இப்போ ஒரு கோடிங்ல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது ப்ரோக்ராமிங்கோட ஒரு பர்டிகுலர் பார்ட்டா தான் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஓகே, அப்ப இந்த ப்ரோக்ராமிங்க்கு ஒரு ஃபார்முலா சொல்லுங்க அப்படின்னு வந்து இப்ப யாராவது கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து கோடிங் பிளஸ் லாஜிக்கல் திங்கிங் பிளஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயம். பிகாஸ் இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயத்தை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா கோடிங். இப்ப தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து சென்னை. சோ சென்னை வந்து தமிழ்நாடு ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கும். சென்னையில வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், டொமஸ்டிக் ஏர்போர்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மெட்ரோ ரயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சென்னையில தான் இருக்கும், அந்த கேபிட்டல்ல, தமிழ்நாட்டோட தலைநகரமான சென்னையில. பட் தமிழ்நாடுங்கிறது ஓவரால் வந்து சென்னை மட்டும் கிடையாது. திருப்பூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், கோயம்புத்தூர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஈரோடுங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து ஒவ்வொரு விதமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். லைக் இப்ப திருப்பூர்னா வந்து கார்மெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி. சோ அதே மாதிரி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்திலையும் கோடிங் வந்து மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தட். பட் இந்த கோடிங்கை தவிர லாஜிக்கல் திங்கிங், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ், இது எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். இப்ப இந்த ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்த்தலாம். இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து ஒரு டிவைஸ்க்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போறோம் ஃபார் பெர்ஃபார்மிங் அ பர்டிகுலர் டாஸ்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது வந்து நம்ம மக்களுக்காக ஒரு பர்டிகுலர் டிவைஸ்க்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது. நம்ம சிம்பிளா சொல்லலாம், இந்த ப்ரோக்ராமிங்கிறது என்ன, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தானே. இப்ப வந்து எங்கிட்ட ஆப்பிள் ஐபோன் இருக்கு, ஆப்பிள் வாட்ச் இருக்கு, பின்னாடி ஸ்மார்ட் டிவி கூட இருக்கு. சோ இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன, ரிமோட் பிரஸ் பண்ணா ஸ்மார்ட் டிவில வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்லன்னு நம்ம சொல்லலாம். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை அந்த ப்ரோக்ராமிங் பண்றது. பிகாஸ் அதுல அல்காரிதம் இருக்கும், அதுல வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணணும், டெஸ்டிங், டீபகிங், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ரோக்ராமிங் வந்து எஃபிஷியன்ட்டா வந்து வரும். பட் அது எஃபிஷியன்ட்டா வந்துருச்சுன்னா, இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஒவ்வொரு டாஸ்க் பண்ண சொல்றோம் இல்லையா, இந்த ஆப்பிள் வாட்ச்ல வந்து அலாரம் செட் பண்ணும், அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் டிவினா அதுல வந்து சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணும், அதே மாதிரி கார்ல வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருந்ததுன்னா அதுல ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கும், ரேடியோ இருக்கும். இதுல வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கும் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்போம். சோ இந்த எல்லா டாஸ்க்கும் சேரும் போது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். லைக் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க் பண்ணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க் யூஸ் பண்ணிக்குவோம். லைக் இப்ப வந்து எனக்கு வந்து மேப் வேணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்ப எனக்கு வந்து ஏதாவது சாங்ஸ் கேட்கணும், இல்ல ஒரு ரெக்கார்டிங் கேட்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து ரேடியோ ஆர் நான் வந்து என்னோட செல்லுல இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் வந்து கேட்டுக்கலாம் கார்ல இருக்கிற இன்ஃபோடெயின்மெண்ட்ல. சோ இந்த மாதிரி வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராமிங்ல இருக்கிற ஒவ்வொரு டாஸ்க் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்டா வந்து இருக்கும். ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்டா இல்ல கோடிங் இம்பார்ட்டன்டான்னு கேட்டா
ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்னு தொடர்புடைய ஒன்னு, அதாவது இன்டர்லிங்க்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து இந்த ப்ரோக்ராமிங்குள்ளதான் வந்து கோடிங் அப்படிங்கிற ஒரு சப் கான்செப்ட் வந்து இருக்குது. சோ இந்த ரெண்டும் இருந்தா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து எஃபிஷியன்டான ஒரு சாஃப்ட்வேரா வந்து கிடைக்கும். இப்ப இந்த ப்ரோக்ராமிங் யார் எழுதுறாங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து புரோகிராமர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ அந்த புரோகிராமர் வந்து எப்பவுமே வந்து பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன் இந்த ரெண்டு விஷயத்துல வந்து ப்ராப்பரா இருக்கணும். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க எந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற பிளான் இருக்கணும். அப்புறம் அந்த டாஸ்க்ல என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, இப்ப வந்து இந்த கோடிங் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கோடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஜாப் மாதிரி தான் பிட்வீன் டிஃபரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். லைக் இப்ப வந்து ஒரு சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி தான் வந்து இந்த கோடிங் பண்ற பர்சன்ஸோட ஜாப் வந்து இருக்கும். ஓகே, இப்ப வந்து லைக் இப்ப வந்து ஒரு தமிழ் இங்கிலீஷ்னா அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு நடுவுல டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சி லாங்குவேஜ்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராம வந்து பைத்தான்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ண இந்த கோடர் அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். யார் கோடிங் பண்றாங்களோ அவங்கள வந்து நம்ம கோடர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பர்சனுக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நல்ல ஒரு மெமரி பவர் வந்து இந்த கோடருக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து கோடிங் வந்து நல்லா வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஸோ இந்த கோடிங் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு மெமரி பவர் அண்ட் அந்த கோடிங்கை டிரான்ஸ்லேட் பண்ற அந்த ஒரு ஸ்கில், இந்த ரெண்டும் இருந்தா போதும். ஓகே, இப்ப இந்த கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் இந்த ரெண்டுக்கான ஒரு 4 டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன். இப்ப ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரெடி டு யூஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம அந்த எண்ட் யூசருக்கு வந்து கொடுக்க முடியும். லைக் ஒரு வாட்ஸ்அப், ஒரு ஃபேஸ்புக், ஒரு இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி வந்து ஒரு ரெடி டு யூஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த எண்ட் யூசர் நமக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். பட் இப்ப இந்த கோடிங் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் கோட் மட்டும்தான் வந்து கிடைக்கும். இப்ப இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பெசிபிக் செட் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் வேணும். லைக் இப்ப நம்ம ஒரு டெஸ்டிங் பண்ண போறோம், ஒரு டீபக்கிங் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தனியா வந்து டூல்ஸ் வேணும். லைக் இப்ப டெஸ்டிங் பண்றதுக்கெல்லாம் வந்து போஸ்ட்மேன் அப்படிங்கிற டூல் எல்லாம் வேணும். பட் இப்ப கோடிங் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் எடிட்டர் இருந்தா போதும். லைக் ஒரு நோட் பேட் ஆர் ஒரு நோட் பேட் பிளஸ் பிளஸ் ஆர் ஒரு சப்ளைம் எடிட்டர், இந்த மாதிரி வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மட்டும் இருந்தா போதும். சோ அதுக்கப்புறமா பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு நமக்கு இந்த பிளானிங், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த கோடிங் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நாலேஜும் வந்து இருக்கணும், ப்ரீ ரிக்வெஸ்டும் எதுவுமே கிடையாது. யாரு வேணாலும் வந்து கோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அப்படியே டெவலப் பண்ணிட்டு வந்து ப்ரோக்ராமிங் அப்படியே பண்ற ஆரம்பிக்கலாம். சோ இப்ப இந்த கோடிங்ல வந்து நம்ம லாஜிக்கல் திங்கிங், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ப்ரோக்ராமிங். ஓகே, இப்ப நம்ம இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து இந்த டெஸ்டிங், டீபக்கிங் இதுலலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இந்த ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு தனியாவே டெஸ்டிங் டீம், டெவலப்மெண்ட் டீம்னு இருக்கும். ஸோ இப்போ டெஸ்டிங் டீம்ல இருந்தா வந்து நமக்கு இந்த டெஸ்டிங், டீபக்கிங், ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். பட் இப்ப இந்த கோடிங் பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் அதோட சின்டாக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா வந்து மோர் தென் இனஃப். சோ இப்ப வந்து இந்த ப்ரோக்ராமிங் அண்ட் கோடிங்கை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அப்ப ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டன்டா, கோடிங் இம்பார்ட்டன்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்ப கேட்பான். பட் ப்ரோக்ராமிங்கும் இம்பார்ட்டன்ட் தான், கோடிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், போத் ஆர் இன்டர்லிங்க்டு. இப்ப கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் இந்த ரெண்டுமே வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் ப்ரோக்ராமிங் இஸ் ஈக்குவல் டு கோடிங் பிளஸ் லாஜிக்கல் திங்கிங் பிளஸ் மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். சோ வந்து இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வந்து கோடிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சோ கோடிங்கும் இம்பார்ட்டன்ட், ப்ரோக்ராமிங்கும் இம்பார்ட்டன்ட். சோ இந்த ரெண்டு விஷயமும் இருந்தா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் பொட்டன்ஷியல் சாஃப்ட்வேரா கண்டிப்பா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம எண்ட் யூசர் நம்ம யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்டா வந்து இருக்கும். இப்ப கோடிங் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் சொல்யூஷனா இருக்கும், ஒரு சிம்பிள் சொல்யூஷன். இப்ப ப்ரோக்ராமிங் அப்படிங்கும் போது அதுல லாஜிக்கல் திங்கிங், மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் இதெல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ப வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஃபைனல் ப்ராடக்ட், அது ஒரு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து அது எஃபிஷியன்ட்டா வந்து இருக்கும். சோ வந்து நம்ம இந்த ரெண்டு விஷயத்துக்குமே வந்து ஈக்குவலண்டான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ப்ரோக்ராமிங் தான் இம்பார்ட்டன்ட், கோடிங் தான் இம்பார்ட்டன்ட்னு இல்ல, ரெண்டுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இப்ப இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே
கோடிங்னா என்ன, ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கணும், கோடிங் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வேற எதுவும் பண்ண வேண்டாம். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டா போதும். அண்ட் ஆல்சோ நம்மளோட டெலகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சேனலுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பிகாஸ் அந்த சேனல்ல வந்து இன்னும் நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கீழேயே கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி GOWTHAMRAJ_CEG அந்த அக்கௌண்ட்லையும் கூட ஃபாலோ பண்ணிட்டு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம்.